ஒரு மனுஷனை எப்படிங்க எடை போடுறது? அவருடைய திறமைகளை வச்சா, இல்ல அவருடைய நடை உடை பாவனைகளை வச்சா? இதோ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுல கல்யாணம் நடந்துச்சு. மகா விமர்சையா கல்யாணம். அவரோட ஒரே பெண்ணுக்கு ஏக தடபுடல் ஊரையே அழைச்சிருந்தாரு. அதுல முக்கியமா அவருக்கு சின்ன வயசுல பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரையும் கூப்பிட்டிருந்தாரு. சார், நீங்க கண்டிப்பா வந்து என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் வாழ்த்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இவருக்கு வாத்தியார் மட்டும் இல்லை, பணக்காரரா ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டப்போ, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட போது கூட சாப்பாடு போட்டு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்து உதவி செஞ்சவர். அதனால தான் அவர் ரொம்பவுமே அக்கறையா அந்த வாத்தியாரை கூப்பிடுறாரு. அந்த வாத்தியாரும் சரிப்பா, ஆகட்டும்பா, நிச்சயமா வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவருக்கு ரொம்பவே வயசாகி இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்காக புறப்பட்டு வராரு அந்த வாத்தியாரு. அவரோட மாணவர், அதுதான் அந்த பணக்காரர், அந்த மண்டபத்துல ரொம்பவுமே பிஸியா இருக்காரு. மண்டபத்து வாசல்ல போலீஸ்காரவங்கெல்லாம் நிக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு சல்யூட் அடிச்சு வரவேற்கிறதும் உள்ள அனுப்புறதுமா இருந்தாங்க. அந்த வாத்தியாரும் அந்த மண்டபத்து வாசலுக்கு வராரு. மெல்ல மெல்ல கைத்தடிய ஊன்றி வந்தவரை அங்க இருந்த காவலர்கள் நிறுத்தினாங்க. ஏ பெருசு, எங்க போற? நில்லு, நீ பாட்டுக்கு உள்ள போற? இதெல்லாம் பணக்காரங்க புழங்குற இடம், போ அப்படின்னு விரட்டினாங்க. தம்பிகளா, பெண்ணோட அப்பா என்னோட ஸ்டூடெண்ட், அவன் என்னை வர சொல்லி இருக்கான், அதனால தான் வந்தேன், கொஞ்சம் வழிவிடுங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்ல, ஆமா, அத்தனை பெரிய பணக்காரர் உன்னை வர சொன்னாரா? நீ வாத்தியாரா? சரிதான், போவியா? ஆளையும் போட்டிருக்கிற சட்டையும் வேட்டியும் பாரு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரை துரத்துனாங்க. அந்த வாத்தியாரோ திரும்பி போனாரு. ஆனா வாழ்த்துவதற்காக வாக்கு கொடுத்திருக்கிறோமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு பக்கத்துல நண்பர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட இருந்து கோட்டு ஷூட் வாங்கி போட்டுக்கிட்டாரு. மறக்காம தான் கலற்றிய துணியை மடிச்சு பையில வச்சுக்கிட்டு கிளம்பினாரு. கோட்டும் ஷூட்டுமா தாட் பூட்னு வந்த அந்த வாத்தியார இப்போ அந்த காவலர்கள் தடுக்கல. மண்டபத்துக்குள்ள போன வாத்தியார பணக்காரர் ரொம்பவுமே சந்தோஷமா இன்முகத்தோட வரவேற்றாரு. சார், நீங்க வந்தது ரொம்பவுமே சந்தோஷம், வாங்க வாங்க, பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்துங்க அப்படின்னு அந்த பணக்காரர் சொல்ல, வாத்தியாரோ இதோ வரேன், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போய் கோட் ஷூட்டை கலட்டி பையில வச்சுட்டு தன்னுடைய பழைய எளிமையான உடைய போட்டுக்கிட்டு வந்தாரு. வாப்பா வா, பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்தலாம் அப்படின்னு சொல்ல, அடடே சார், அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்சா? வாங்க வாங்க அப்படின்னு பணக்காரர் வாத்தியார பெண் மாப்பிள்ளை கிட்ட அழைச்சிக்கிட்டு போனாரு. என் வாத்தியாரு இவர் இல்லைன்னா நான் இல்லை, காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்டையும் மாப்பிள்ளைக்கிட்டையும் சொல்ல, அவங்களும் நமஸ்காரம் செய்யறதுக்காக வந்தாங்க. உடனே அந்த வாத்தியாரு இருங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டு ஒரு சேரை எடுத்து அதுல அந்த கோட் ஷூட் பைய வச்சாரு. இதை நமஸ்காரம் பண்ணுங்க, அந்த சேரை காட்டிட்டு அவர் கொஞ்சம் நகர்ந்து போயிட்டாரு. என்ன சார், ட்ரெஸ்ஸை நமஸ்காரம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு பதட்டப்பட்டாரு அந்த செல்வந்தர். உடனே வாத்தியாரு, அதுதான்ப்பா சரி, என்னோட திறமைக்கு இங்க அனுமதி இல்லப்பா, மரியாதை மொத்தமும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான், அதனால தான் இதை நான் நமஸ்காரம் செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அப்போதான் அந்த பணக்காரருக்கு நடந்ததெல்லாம் புரிய வந்துச்சு. உடனே அங்க இருந்த எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வாத்தியார்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி சொன்னாரு அந்த பணக்காரர். இப்படிதாங்க ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவோ திறமைகள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளா இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லி நாம அவங்கள ஒதுக்கிடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான திறமைகளும் இருக்கத்தான் செய்யுது. அதை நாம தான் கண்டுபிடிக்கணும். வெளிப்படையா அவங்க எப்படி உடை அணிகிறாங்க, அவங்க எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நாம ஏமாந்துடக்கூடாது. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.